श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवद्भूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहानन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल्मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। சீரொன்றுதோப்புழு திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த் மகாதேசிகாய நமஹ. ஆச்சரியமான தயாசதகம் என்ற கிரந்தத்தை ஆஸ்திகாரோட சேர்ந்து நாமும் அனுபவிச்சுருக்கோம். தயையினுடைய பரிவாகங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் நமக்கு கொடுக்கிறார். இதுகாரும் ஆஸ்திகால் 58 ஸ்லோகங்கள் அவளுக்கு அந்த தயாதேவனுடைய அனுகிரகமாகவும் சுவாமி தேசிகனுடைய பரிபூர்ண கடாட்சத்தினேலையும் பாக்யவசமாயிருக்கு. இந்த 58வது ஸ்லோகத்தில் சுவாமியுடைய திருவுள்ளம் என்னன்னு பார்த்தோம். இப்பயும் ஒரு தினம் பார்த்துட்டு மேல் ஸ்லோகத்தில் பிரவேசம் பண்ணலாம். இந்த தயாதேவி இருக்காளே, இவள்கிட்ட ஆசிரிச்சுவா பாக்யவான்கள்னு சொல்கிறார். இந்த பாக்யவான்கள் எல்லாரும் விஷகிரியில் இருக்கக்கூடியதான அந்த கிருஷ்ணமேகமாகிய ஸ்ரீனிவாசன். அந்த ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணுறார், தன்னுடைய தய என்ற குணத்தை எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். எப்படி ஒரு சாதக பட்சியானது கிருஷ்ணமேக அதிலேருந்து விருஷ்டிக்கக்கூடியதான ஜலத்தை மாட்டும் அபேட்சித்து தன்னுடைய தாகங்களை தீர்த்துக்குமோ, அதை போல நம் சத்சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியதான ஆச்சாரியர்கள் வேறு ஜலாசயங்களுக்கு செல்லாமல் இந்த தயாதேவியினுடைய திருவடியே பற்றுகிறார். இவருடைய பகுமதியை விட்டுட்டு வேறு மார்க்கத்துக்கு போக மாட்டா. இதே நல்ல மார்க்கம் அப்படின்னு இதில் அனன்யகதித்துவத்தை சொன்னார் சுவாமி தேசிகன். இந்த அனன்யகதித்துவத்தில் சில வித்தாந்தங்கள்லாம் கபோதபக்ஷி சாதபக்ஷி வித்தாந்தங்கள்லாம் எடுத்து காட்டி சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்திலே அதை நிறைவு பண்ணுறார். அடுத்தது 59வது ஸ்லோகம் பிராப்தமாகுது. त्वदुदयतूलिकापिरमुना विषशैलजुषा तिरचरशिल्पिनैव परिकल्पितचित्रदियः यतिपतियामुनप्रबुदयः प्रदयन्ति दये जगति हितं नन त्वदति भरन्यासनादिदकम्. என்ன சொல்லவர் அப்படின்னா, ஜகதி ஹிதம், இந்த ஜகத்துக்கு ஹிதம் எதுன்னு சொல்லி எது வேண்டாம்னு சொல்றார். பிரதயந்தினா பிரகாசப்படுத்துறேன்னு அர்த்தம். இந்த இடத்துல இதில் தொதுதய தூலிகா பிரமுனான்னு சொன்னார். விஷசைல ஜுஷான்னு சொல்லி இதில் விஷசைல துஷாயே வெங்கடநாதனாலேயே இந்த தயாதேவி ஆகிய உன்னுடைய உதயம் என்கிற பிராப்பியங்கள் என்னும், அதாவது ஒரு சித்திரம் வரையும் போது இந்த ப்ரஷ்ன்னு சொல்கிறா இல்லையா, அநேக விதமான அந்த தூரிகைகளை பெருமாள் வச்சுருக்க தயாதேவியின் ரூபத்தில் அதனுடைய துவாரா ஆச்சரியமான சித்திரங்களை எல்லாம் பெருமாள் எவ்வளோ எழுதுகிறார். அழகான சித்திரங்களை பெருமாள் தீட்டி கொடுக்கிறார். அந்த பெருமாள் இந்த தயையின் மூலமாக தீட்டப்பட்டதான சித்திரங்கள் யாருன்னு கேட்டாக்கா, எதிபதி யாமுன பிரபுதயா அப்படின்னு பதம் போட்டார்.
யதிபதியானவன் நம்மை ஸ்ரீ ஆளவந்தார் நம்மி ராமானுசனாகிய ஆச்சாரியர்களை அவருடைய ரூபங்களையும் சித்தாந்தங்களையும் எம்பெருமாள் இந்த தயேன் மூலமாக தீட்டி கொடுத்தான். பிரதயந்தி தயேன்னு சொன்னார் சுவாமி தேசிகன். நமக்கெல்லாம் தீட்டி கொடுக்கிறார். இந்த சராசரங்களை எல்லாம் சிருஷ்டித்த எம்பெருமான், சிற்பியான எம்பெருமான் திருவேங்கடநாதன், திருவேங்கடத்தில் வாசம் பண்ண சீனிவாசன் என்ன பண்ணுறான்னா, இந்த தயாதேவி என்கிறவளை கையில் வச்சுண்டு சலாக்கைகளாக, அதாவது சித்திரங்களை வரையக்கூடியதான ஒரு உபகரணமாக வச்சுண்டு எத்தனையோ சித்திரங்களை பெருமாள் வரைகிறார். அதிலே அவர் வரைந்த சித்திரங்களில் ரொம்ப முக்கியமானது சத்சம்பிரதாயத்துக்கு சுவாமி ஆளவந்தாரும் பகவத் பாஷ்யக்காரரும். அவள் என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, ஹே தயாதேவியான உன்னிடத்திலே பரநியாசம் சரணாகதி பண்ணுவதை காட்டிலும் ஒரு மேலான விஷயம், ஒரு மேலான ஹிதம் இந்த லோகத்தில் இல்லை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறான்னு சொன்னார். பரநியாசனாத் அதிகம்னு சொன்னார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகம் முடிக்கும்போது வேறு விஷயம் லோகத்தில் இல்லை, நமக்கு வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த தயையிட்ட சரண் புகுவதே. தயையிட்ட சரண் புகும்போது திருவேங்கடமுடையானு கூட வர இடத்துல. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சரணாகதியை அனுஷ்டிக்க போகிறார். தற்பூர்வம் அதற்கு முன்பு சரணாகதிக்கு உண்டான உபாயத்தை வெளிப்படுத்திய முக்கியமான நம்முடைய சமயாச்சாரியர்களான ஸ்ரீபாஷ்யகாரரையும் ஆளவந்தாரையும் இந்த ஸ்லோகத்தை சேர்த்துக்கிறார், ஸ்மரிக்கிறார். அவர்கள் காட்டியிருக்கும் இந்த மோக்ஷோபாயமானது லகு உபாயம்னு சொல்றா பெரியவா. கடினமான உபாயமானது பக்தியோகம்னு சொல்லப்பட்டது. இந்த பக்தியோகத்தை எல்லோராலும் அனுஷ்டிக்க முடியாது. ஏன்னா சுவாமி தேசிகன் கீதையில் சொல்லும்போது வல்லார் முயல்க வலியிழந்தார் எந்தனை தொழுகன்னு சொன்னார். எல்லோராலும் அனுஷ்டிக்கக்கூடியதன உபாயமானது லகு உபாயமான சரணாகதி தர்மம். இந்த உபாயத்தை லோகத்துக்கு வெளிப்படுத்திய நம் ஆச்சாரியார்கள், அவளுடைய ஞானம் எப்படி இருக்குன்னா, இந்த திருவேங்கடமுடையானே தனது ஹஸ்தத்தினாலே தயோதயமயமான சலாக்கைகள், அந்த தீட்டும் குச்சிகளாலே எய்தப்பட்ட சித்திரங்கள் அப்படின்னு சொல்றார். எல்லையில்லாத கருணையினாலே நம்முடைய ஆச்சாரியர்கள் மிகவும் பரிசிரமப்பட்டு சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை. எத்தனையோ ஏடுகள் இருக்குது, எத்தனையோ சாஸ்திரங்கள், தர்மங்கள், வேதங்கள் இருக்குது. அனந்தாவை வேதகான்னு சொன்னான். அதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. திருமந்திரம் தயம் சரமஸ்லோகம் அதில் கூறப்பட்டதான சரணாகதி தர்மத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோன்னு லகுவான உபாயத்தை நமக்கு உபதேசம் பண்ணா. அவளுடைய அந்த புத்தியானது அந்த உதயமாகும் தயையினாலே எழுதப்பட்ட சித்திரம் அப்படின்னு சொல்கிறார் தேசிகன். இந்த ஞானமானது எப்படி இருக்குன்னு ரொம்ப பரிசுத்தமான ஞானம். எது நமக்கு எல்லாம் அவசியமோ அதை மட்டும் கொடுக்கக்கூடியத ஞானம். என்றைக்குமே நிறைவுண்டான ஞானமாக இருக்குது. சில காலம் கழிச்சு குறையக்கூடிய ஞானமாக இல்லை. இந்த ஆச்சாருடைய திருமேனியை பிரம்மா படைச்சாலும் அவளுக்கு பரம மங்களமாயும் கருணாமயமான புத்திகளை, அந்த ஞானத்தை இந்த சீனிவாசனே நேரிலே தயாரூபமாகிய சலாகைகள் அப்படின்னா அந்த மை தீட்டக்கூடியதான அந்த பிரஷ்ன்னு சொல்லாலே அதை போலே, அதை கொண்டு சித்திரம் வரைந்தார் போலே இந்த ஞானத்தையும் அவளுடைய மனத்திலே பெருமாள் எழுதுகிறார். அதனால நமக்கும் ரொம்ப சுலபமாக எடுத்து இந்த இடத்துல. அதுதான் சொல்கிறார். அப்படின்னா அந்த ஆச்சாருடைய பெருமாளுடைய அனுகிரகம் இவாளுக்கு கருவிலே திருவடியாரான ரீதியிலே சுவாமி நம்மாழ்வார்க்கு எப்படி கிடச்சதோ அதே போல இவாளும் கிடச்சிருக்கு. பெருங்கேடலார்த்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிழற வைத்தார் இவ்வகாலம்
அப்படின்னு திருவிருத்தத்திலே சுவாமி நம்மாழ்வார் சொன்னார். அதை ஞானப்பிரானாவன் நான் இந்த பூமியில் ஜனிக்கும் போது என்னை நேராக பார்த்தார் சுவாமி, அதனால தான் எனக்கு அந்த ஞானம் அப்படின்னு சொன்னார். அதே போல சீனிவாசனாகிய எம்பெருமான் திருவேங்கடத்தான் இந்த ஆளவந்தாருக்கும் தரிசனஸ்தாபகரான பாஷ்யகாரருக்கும் தானே தன்னுடைய அனுகிரகத்தின் மூலமாக அவள் புத்தியில் இருந்து அவளுக்கு ஞானமாக சித்திரத்தை எழுதி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல தொதுதய தூலிகா பிரமுனா விஷசைல ஜுஷா சிரச்சர சில்பனைவ பரிகல்பித சித்திரதியா யதிபதி யாமுன பிரபுதயா பிரதயந்தி தயே ஜகதி ஹிதம் நஸ்த்வயி பரநியாசாததிகம்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் இந்த பாஷ்யகாரரையும் ஆளவந்தாரையும் எடுத்து காட்டி சுவாமி தேசிகன் இவா தயனிடத்திலே பரநியாசம் பண்ணி ஒரு ஹிதத்தை நமக்கெல்லாம் காட்டுறா அப்படின்றத சூச்சகமாக தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவள் எந்த வழியில் போனாலோ அதே வழியிலே நாமும் சென்று சாஸ்வதமான எம்பெருமான் திருவிடைக்கு அடைவதென்ன உபாயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அற்புதமாக இந்த விஷயங்களை காட்டுறார். ஏன்னா எப்படி ஆழ்வாராதிகள் போல இவ்வாறும் மயவர மதுரளம் அருளப் பெற்றவர்கள் இவா கூறுவது எல்லாமே ரொம்ப தயை கொண்டு கருணை கொண்டு எம்பெருமான் பேசும் அவை. ஆனால் பெருமாள் பேசிய பேச்சானது கீதாச்சாரியனோட வாக்கு. அதை காட்டிலும் நம் எம்பெருமானார் அவளும் ஆளவந்தாரும் பேசிய பேச்சுக்கள் தான் ரொம்ப ஏற்றமாக லோகத்தில் இருக்குன்னு சுவாமி தேசிகன் எடுத்து காட்டி இலிகிதக்கேனம் அமகிஷ சில்பினான்னு சொன்னார். இப்படி சுவாமி தேசிகனுடைய வாக்கை நாமும் ஸ்வீகரிச்சுண்டு இந்த ஆளவந்தாரம் பாஷ்யகாரம் போன திசையிலே நாமும் போக வேண்டும் என்று பிரார்த்திச்சுன்னு முடிச்சுக்கிறோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.